தமிழர் மகா அவதார் பாபாஜி. கிருஷ்ணரின் அவதாரமாக கூறப்படும் மகா அவதார் பாபா நாகராஜர் என்ற தமிழர் என்றும் கூறப்படுகிறது. தமிழக பரங்கிப்பேட்டை என்ற ஊரில் பிறந்து ஈரோடு மாவட்டம் நம்பியூர் சாவுக்கட்டு பாளையம் என்னும் ஊரில் தனி ஆலயம் கண்ட பாபாதான் கிரியா யோக முறையை கண்டறிந்தவர். சூட்சும முறையில் வல்லவரும் இவர்தான். போகரின் சீடர் என்று சொல்லப்படும் பாபா குருவை மிஞ்சிய சீடராக உருவெடுத்து சப்த மகரிஷிகளில் ஒருவரான அகத்திய மகரிஷி கிரியா யோகத்தில் வசிய யோகத்தின் சக்தியான பிராணயாமத்தை உபதேசித்தவுடன் பல மகான்களுடன் நீ இமயமலைக்கு செல் என்று கட்டளையிட்டார். பாபாஜியும் பத்ரிநாத்தில் இறைநிலை அடைகிறார். ஈசனின் பரிபூர்ண அருளால் இருட்டில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு பயிற்சி அளித்து அனைத்திலும் நானே அனைத்துக்கும் நானே என்பதை உணர்கிறார். யார் ஒருவர் ஆத்ம தரிசனத்திற்கு தவிக்கிறார்களோ அவர்களுக்கு பாபாஜியின் ஆத்ம தரிசனமும் பயிற்சியும் நிச்சயமாக கிடைக்கும். மகா அவதார் பாபாஜி பற்றி யோகா தொடர்புடைய ஒரு சிலரே அறிந்திருந்த நிலையில் ரஜினிகாந்த் இமயமலை சென்று பாபாஜியின் குகையில் அமர்ந்து தியானம் செய்தவுடன் தமிழகம் முழுவதும் பாபாஜி பற்றிய தேடல் ஆரம்பமானது. 70 வயதை கடந்த ரஜினிகாந்தின் வெற்றி பயணம் உலகை வியக்க வைத்து பாபாஜியின் தீவிர பக்தராக மாறிய அவர் பாபா என்ற பெயரில் கிரியா பாபா குறித்த திரைப்படத்தையும் எடுத்தார். மகா அவதார் பாபாஜியை அவரது பக்தர்கள் ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் என்று சொல்லி தியானம் செய்கிறார்கள். இந்த மந்திரத்தை சொல்லி தொடர்ந்து ஜபித்ததன் மூலம் நமது சகஸ்கர சக்கரத்தில் அமைந்துள்ள பேரறிவாற்றல் தூண்டப்பட்டு அதீத நம்பிக்கை ஏற்படும். மகா அவதார் பாபாஜி இமயமலையில் இப்போதும் வாழ்வதாகவும் பக்குவப்பட்ட யோகிகளுக்கு மட்டுமே காட்சி தருகிறார் என்பதும் அவரது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. உலகமே தேடி அலையும் ஒரு தமிழனின் ஒளி தேகம் இன்றும் வாழ்கிறது. மகாத்மா காந்தியடிகளும் பாபாஜியின் கிரியா யோகத்தில் தீட்சை பெற்றவர் என்று சொல்லப்படுகிறது. மகான் இயேசு கிறிஸ்துவும் பாபாவின் வழியில் வந்தவர் என்று வரலாறு உண்டு. போதி தர்மர் ஒரு தமிழர் என்ற உண்மை தெரியாமல் வாழ்ந்து வந்த நமக்கு மகா அவதார் பாபாஜி ஒரு தமிழர், அவர் இன்றும் இளமையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உலகை திரும்பி பார்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது கல் தோன்றி மண் தோன்றிய காலத்தில் வந்த தமிழ் என்பதை போல ஞானிகளும் மகான்களும் தமிழ் கலாச்சாரத்தை தழுவியவர்கள் தான் என்பது மிக பெருமையான உண்மைகளில் ஒன்று. பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலையில் ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் என்ற மந்திரத்தை தினமும் உச்சரித்தால் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் நமக்கு அவருடைய கூர்மையான ஒளி பார்வையும் ஆசிர்வாதமும் நிச்சயம் கிடைக்கும். மேலும் அவருடைய தரிசனமும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது உறுதி.